நண்பா, நீ இன்னைக்கு எடுத்த முடிவால நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதே மாதிரி மதுமிதாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இரு இரு இரு. என்ன புதுசா மதுமிதாவ அவங்க இவங்கன்னு பேசுற? நீ எப்பவும் போல அவ இவனே பேசு. அது இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா. இவ்வளவு நாள் அவங்க வேற யாரோ ஒருத்தங்க, இப்போ கதையே வேற. இப்போ ஒய்ஃப், அதாவது என் அண்ணி. அண்ணியா? உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், உன் ஒய்ஃப அண்ணின்னு கூப்பிடணும்னு எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏண்டா இவ்ளோ சென்டிமெண்ட் ஆகுற? உனக்கு இந்த ஃபீலிங் புரியாது நண்பா. டேய், உனக்கு சந்தோஷ்னு யாரா பேர் வச்சா? ஏண்டா கிடைக்கிற கேப்ல எல்லாம் கண்ணீர் விடுறியே, உனக்கு சோகோன்னு பேர் வச்சிருக்கலாம். நண்பா, எனக்கு ஒண்ணு மட்டும் இன்னும் புரியல. எப்படி உன் வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? என்னதான் வெளியில சந்தோஷமா காட்டிக்கிட்டாலும் உள்ள எல்லாருக்கும் பேட்டரி போன பல்பு ஃபியூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. உன் சந்தேகம் இருக்கு, அது என்னைக்கும் உன்னை விட்டு போகாது. டேய், அவங்க சொல்லிதாண்டா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். சரி, அதை விட ஆரம்பிக்காத. எப்படியோ ஏன் சிடுமூஞ்சிக்கு கல்யாணம். டேய், கொன்றுவேன் உன்னை. நான் சிடுமூஞ்சாடா? லைட்டா அப்பப்போ கோவம் வரும். லைட்டா லைட்டா பிரஷர்டா, பிரஷர். இந்த ஏசி என்ன? ஏசி ரிமோட்டா எங்க வச்ச? இல்ல, இந்த ஏசி ரிமோட் எங்க இருக்குன்னு பாருடா. எங்க வச்சடா? அம்மா மது, உன் மனசுல என்ன நினைக்கிற அதை வெளிப்படையா சொல்லு. அப்பதானே எங்களுக்கு புரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு. அக்கா, வெக்கப்படாம சொல்லு. அது அது வந்து ஆமா, நீ வச்ச இடத்துல எல்லாத்தையும் கரெக்டா வைப்பிய, ரிமோட் மட்டும் எப்படி அங்க போச்சு? டேய், கல்யாண டென்ஷன்ல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலடா. ஓ ஓ, இப்ப சில்லின்னு இருக்கா? மதுமிதா மதுமிதா மதுமிதா. மதுமிதாக்கு போனா என்ன விஷயம் நண்பா? நான் இருக்கலாமா இல்ல போலாமா? முக்கியமான விஷயம், பேசாம. ஓகே ஓகே, முக்கியமான விஷயமா? கலக்கு நண்பா, இப்பதான் நீ என் ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ற. கலக்கு கலக்கு.